Okay, so the JavaScript last topic என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Ajax. Okay, Ajax பார்க்கறதுக்கு முன்னாடி Ajaxோட பர்பஸ் என்ன, நீங்க அனுப்புற அந்த HTTP ரெக்வஸ்ட் போயிட்டு எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரி பார்த்துட்டு என்ன பார்க்கலாம், Ajax பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு Ajax கால் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 15 லைன்ஸ் கோட் தேவைப்படும். ஓகே, அதை வச்சு என்ன பண்ண போறோம், Ajax கால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். பட் பிளைன் ஜாவாஸ்கிரிப்டை தவிர இந்த 15 லைன்ஸ் கூட நீங்க எங்கேயுமே என்ன பண்ண போறது கிடையாது, நீங்க எழுத போறது கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஒரு பேக்கேஜா கொடுத்துருவாங்க, ஒரு சர்வீஸா கொடுத்துருவாங்க. அந்த சர்வீஸ்ல இருக்கிற மெத்தட் மட்டும் நீங்க என்ன பண்ணி விட்டா போதும், கால் பண்ணி விட்டா போதும். பட் அதுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு அந்த ரெக்வஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, என்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னா இதை வச்சு தான் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த கூட என்ன பண்ண போறது இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணது போறது கிடையாது. பட் அந்த கோர் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இது தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு பெட்டர் ஆகும். ஓகே, மற்ற லாங்குவேஜுக்கும் நோட் ஜேஎஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அசின்க்ரோனஸ் தான். ஓகே, எல்லா லாங்குவேஜும் பை டிஃபால்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனஸாக ஒர்க் ஆகும். நோட் ஜேஎஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும், அசின்க்ரோனஸாக ஒர்க் ஆகும். அப்போ சின்க்ரோனஸ்னா என்ன, அசின்க்ரோனஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஹெச்டிடிபி பற்றி ஒரு ஓவரியா கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெக்வஸ்ட் சர்வருக்கு போயிட்டு அங்க சம் ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபார்ம் மூலியா டேட்டா அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை சப்மிட் பண்ணுவீங்க. அப்போ ஃபார்ம் டேட்டா எங்க போகும், ஃபர்ஸ்ட் சர்வர் போகும். சர்வர்ல அந்த சர்வர் சைட் டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பாரு, பேக்அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த டேட்டா வாங்கி ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு ப்ராப்பரா இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாரு, யூ ஹேவ் ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த ரெக்வஸ்ட்க்கு எல்லாமே நான் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தான் அந்த இடத்துல பார்க்க போறோம். பட் இந்த இடத்துல இருந்து இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா ஃபார்ம் மூலியா நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது கிடையாது. ஓகேயா, ஃபார்ம் எதுக்காக பார்த்தோம், வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார்ம், transfer data to same page or some other page. பட் இதுக்கப்புறத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா ஃபார்ம் மூலியா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்லை. அப்போ ஃபார்மே யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், வேற சம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங்குலர்ல நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே அந்த ஃபார்ம்ல உள்ள டேட்டா எல்லாமே யூசர் என்ன டேட்டா என்டர் பண்ணாங்களோ அது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு என்ன பண்ணிடும், எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலிடேஷன்ஸ்க்காகவும் ஃபார்மோட டேட்டா வந்து ஒரு ஜேசான் ஆப்ஜெக்டா மாத்துறதுக்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ண போறோம், நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ண போறோமே தவிர டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இது மாதிரி என்ன யூஸ் பண்ண போறது இல்லை, நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஃபார்ம் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஃபார்ம் மூலியா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களோட பேஜ் என்ன ஆகும், ரெஃப்ரெஷ் ஆகும். பேஜ் ரீலோட் ஆகி தான் அந்த பேஜுக்கு டேட்டா என்ன பண்ணிட்டு இருக்கும், எடுத்துட்டு போகும். பட் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேஜ் ரீலோட் அதுக்கப்புறம் பேஜ் என்ன ஆகக்கூடாது, ரீலோடே ஆகக்கூடாது. ஓகே, அந்த பேஜ்ல அதுக்காக நீங்க ஒரே பேஜ் தான் பார்த்துட்டு இருக்க போறீங்களான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்படியும் இல்லை. கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், டைனமிக்கா கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாமே பேக்ரவுண்ட் நெட்வொர்க் வழியா என்ன ஆயிட்டு வருது, போயிட்டு வரும். அந்த பேக்ரவுண்ட் வழியா போயிட்டு வர நெட்வொர்க் ரெக்வஸ்டையும் சின்க்ரோனஸா பண்ணணுமா இல்லாட்டி அசின்க்ரோனஸா பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு HTTP மட்டும் பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் சின்க்ரோனஸ்னா என்ன அசின்க்ரோனஸ்னா என்னங்கிறத டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இதான் என்னோட கிளைண்ட் சைட் அண்ட் இது என்னோட சர்வர் சைட். இது ஃபுல்லாவே நம்மளோட ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்க, இது நம்மளோட HTML DOM சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டுனா இட்ஸ் பேக் எண்ட். பேக் எண்ட் ஆல்ரெடி கோட் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, யாராவது இப்படி ஒரு URL பாத்தோட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேட்டா கொடுத்துருங்க, இப்படி ஒரு பாத்தோட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாக்குறோம்ல, யாராவது இன்பாக்ஸ் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன டேட்டா கொடுங்க, இன்பாக்ஸ் கொடுங்க. யாராவது சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா சென்ட் ஐட்டம்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்றேன்ல, அது மாதிரி பேக் எண்ட் டெவலப்பர் என்ன எழுதி வச்சிருப்பாங்க, ரவுட்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே ரைட், இப்போ நான் என்னோட HTML இருந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்றேன் அப்படின்னா ஃபார்ம் மூலியாவும் என்னால் என்ன பண்ண முடியும், இந்த சர்வர் போயிட்டு ரீச் பண்ண முடியும். பட் அப்படி ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேஜ் என்ன ஆகும், இந்த இடத்துல ரீலோட் ஆயிடும். அதுக்கு மேலே இதனால என்ன பண்ண போறது இல்லை, ஃபார்ம் மூலியா டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்லை. அப்போ எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயா அவர் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுலேயே அனுப்ப போறோம், இந்த ரெக்வஸ்ட்டை ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா எழுதி அனுப்ப போறோம். அதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அஜாக்ஸ். அஜாக்ஸ்ங்கிறது ஒரு புது டெக்னாலஜியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ள இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் கோடு தான். ஓகே, ஒரு 4-5 லைனுக்கு என்ன எழுத போறோம்னா ஒரு கோடு எழுத போறோம், அதை ஒரு சர்வர் கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வர மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எழுத போறோம். அதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம் இந்த இடத்துல, அஜாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். ஓகே ரைட், ஸோ பாருங்க என்கிட்ட நிறைய இந்த இடத்துல மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ஸ்ல இருந்து ஒரு HTTP காலை என்னால் எங்க கொடுக்க முடியும் சொல்லிட்டீங்கன்னா சர்வர் கொடுக்க முடியும். அது எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். மறுபடியும் அதே ரெஸ்பான்ஸ் எனக்கு எங்க வந்துடும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துடும். ஓகே, எங்க ரெக்வஸ்ட் கொடுத்தோமோ அந்த இடத்துல என்ன கிடைச்சிட்டு போகுது, ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு போகுது. ஸோ எனக்கு தேவையான டேட்டா என்னோட ஸ்கிரிப்டுக்குள்ள கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு என்னால் என்னோட டாமை கிரியேட் பண்ண முடியும்.
அப்படிதானே? நம்ம கிட்ட இருந்த ஒரு அரே வச்சு ஒரு URL கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு தேவையான டாம் என்ன பண்ணிக்கிற போறேன், நான் ஐட்ரேட் பண்ணிக்கிற போறேன். ஓகே, ஸோ புரியுதா? இப்படிதான் ஒரு HTTP கால் என்ன ஆக போகுது, பேக் எண்ட் போயிட்டு ஹிட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்து வர போகுது. ஓகே, அந்த பிக்சர் ஒன்றும் இல்லை, காலை HTTP காலை நம்ம எது வழியாக கொடுக்க போறது இல்லை, ஃபார்ம் வழியாக கொடுக்க போறது இல்லை, அதுக்கு பதிலாக எது வழியாக கொடுக்க போறோம், ஸ்கிரிப்ட் வழியாக கொடுக்க போறோம். அதான் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அஜாக்ஸ். ஓகே ரைட். அப்போ இந்த காலை வந்து கொடுக்கணும் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி விட்ட உடனே நம்மளுக்கு போயிட்டு வந்துருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதான் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் இது நம்மளோட பேக் அண்ட் கோட், சர்வர் சைட்ல இருக்கிற கோட். இது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கிளைண்ட் சைட்ல இருக்கிற நம்மளோட ஸ்கிரிப்ட். ஃபார்ம் கிடையாது, இதுக்கு மேல நம்மளோட ஸ்கிரிப்ட். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு திங்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தெரியும். ஓகே, இவ்வளவு திங்ஸ் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த கால் கொடுக்க முடியும். அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டூ. ஓகே, நீங்க எந்த சர்வர் சைட் URL கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த URL தெரியும். ஸோ URLங்கிறது இன்க்ளூடிங் த டொமைன் பிளஸ் பாத். டொமைன்னா என்ன இதுல சொல்லுங்க, இதுல எது டொமைன் எது பாத் சொல்லுங்க. drive.google.com அப்படிங்கிறது என்ன, டொமைன். அந்த எக்ஸ்டென்ஷன் டாட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் கருத்துக்கிறது எல்லாமே என்ன, பாத். ஓகே, அப்போ நீங்க ஒரு சர்வர் சைடு API பார்த்து நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் பிளஸ் இந்த பாத் தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எந்த பாத்து போகணும்னு தெரியணும்ல உங்களுக்கு. நான் லாகின் போக போறேன், நான் ரிஜிஸ்டர் போக போறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொன்னு அந்த பாத் மட்டும் தெரிஞ்சா போதாது, இந்த பாத்துக்கு ஈக்குவலண்டான HTTP மெத்தட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எத்தனை HTTP மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 HTTP மெத்தட்ஸ் இருக்கு. இங்க இருக்குல்ல, கெட், போஸ்ட், பேட்ச், புட், டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த 5 HTTP மெத்தட்ஸ் ஏதோ ஒன்று வழியா தான் இந்த சர்வர் சைட் கால் என்ன பண்ண போறீங்க, கனெக்ட் பண்ண போறீங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு எப்படி தெரியும், நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கிறேன், அவங்க பின்னாடி என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் டெவலப்பர் வந்து கோடு முடிச்சதுக்கு அப்புறம் அவரே உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாரு. இந்த காலை இந்த API இந்த HTTP மெத்தட் வழியா தான் என்ன பண்ணணும், நீங்க கால் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு டேட்டாலாம் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க அனுப்ப வேண்டிய டேட்டா எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம்ங்கிற ஒரு கீழ தான் நீங்க யூசர் நேம் அனுப்பணும், யூசர் பாஸ்வேர்டுங்கிற கீழ தான் நீங்க யூசர் பாஸ்வேர்டு அனுப்பணும். அந்த JSON ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க கொரி பேராமீட்டர்ஸ்ல அனுப்புற மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பேராமீட்டர்னே அந்த பேராமீட்டருக்கு என்ன டைப் அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி API கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேமெண்ட் கேட்வே இல்ல வேற ஏதோ ஒரு API கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு APIயும் நீங்க கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த APIயோட டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். ஓகேவா, அப்பதான் தெரியும் நம்மளுக்கு இந்த பாத்தை எந்த HTTP மெத்தட் வழியா கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்க ஏதாவது அந்த ஹெடர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அந்த ஹெடர்ஸ் அனுப்பணும். இந்த ஹெடர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் டேட்டா வந்து நான் அனுப்புறேன், இல்லை வேற ஒரு டேட்டா டைப், ஒரு கண்டென்ட் டைப்பை நான் அனுப்புறேன், ஸ்பெஷல் கண்டென்ட் டைப் அனுப்புறேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது ப்ரௌசர் புரியுற மாதிரி இந்த HTTP ஹெடர்ஸ் வழியா தான் என்ன பண்ண போறோம், சொல்ல போறோம். இந்த HTTP பாடி டேட்டா அப்படிங்கிறது அவர் ரெக்வஸ்ட் பாடி டேட்டா. நம்ம அஜாக்ஸ் JSON டேட்டா வந்து இங்க இருந்து அனுப்புறோம்னு சொல்றோம்ல, ஸோ அந்த டேட்டாவை தான் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அவங்க, HTTP பாடி டேட்டா இல்ல ரெக்வஸ்ட் பாடி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கால் கொடுக்கணும் அப்படின்னாலே 2 திங்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஒன்னு என்ன, URL, சர்வர் சைட்ல எந்த URL கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த API URL பாத் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் HTTP மெத்தட்ஸ், அந்த மெத்தட்ஸ் என்னவா இருக்கலாம், இங்க இருக்கிற இந்த 5 மெத்தட்ஸ்ல ஏதோ ஒண்ணா இருக்கலாம். அப்ப எதுக்கு நான் எந்த மெத்தடை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரியல் டைம்ல நீங்க ஒரு HTTP கால் கொடுத்து டேட்டாவை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேட்டகரி ஐடியை கொடுத்து அந்த கேட்டகரி கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒரு ப்ராடக்ட் ஐடி அனுப்பிச்சு விட்டு அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கெட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ கெட் இஸ் யூஸ்ட் டு செலக்டிங் த டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் போஸ்ட். இது வந்து ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் ஓகே API கனெக்ட் பண்ண முடியும்னா இதுதான் மெத்தட், இதே ப்ரொசீஜர் தான் எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஓகே, ஜாவானாலும் இதுதான், .NETனாலும் இதுதான். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை நான் சர்வர் சைடுக்கு பாஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ போஸ்ட் இஸ் யூஸ்ட் டு இன்சர்ட்டிங் த டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் புட். என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, இந்த டேட்டாவை நான் சர்வர் சைடுக்கு அனுப்பிச்சு விட்டு சம் அப்டேட்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், நம்ம புட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, புட் பேட்சும் அப்டேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், இந்த புட் அண்ட் பேட்ச் ரெண்டுமே எதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம்னா அப்டேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம்.
அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்க ரெண்டுக்கும் இந்த பேட்சுக்கு பதிலாக புட்டை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு இடத்துல நீங்க பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணீங்க அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பார்சியல் அப்டேட். ஓகே, புட் அப்படிங்கிறது பார்சியல் அப்டேட்டும் பண்ண முடியும், ஒரு கம்ப்ளீட் அப்டேட்டும் பண்ண முடியும். பேட்ச் அப்படிங்கிறது பார்சியல் அப்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். பார்சியல் அப்டேட்ங்கிறது பாதி அப்டேட். நான் என்கிட்ட அங்கே பேக்எண்ட்ல பெரிய டேட்டா இருக்கு, நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போறது இல்லை, ஒரு பாதி டேட்டா தான் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? பேட்ச். பட் ரியல் டைம்ல பேட்சுக்கு பதிலாக எப்பவுமே என்ன தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டெலிட். பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு விட்டு பேக்எண்ட்ல இருக்க ஒரு டேட்டா டெலிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? டெலிட். ஓகேவா? அப்போ இங்கே ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ஹெச்டிடிபி காலை சர்வர் கொடுக்கும்போது இந்த யூஆர்எல் பாத் அண்ட் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோமோ அதுக்கு ஈக்குவலண்டான மெத்தட் என்ன பண்ணிருக்கணும்? யூஸ் பண்ணிருக்கணும். இந்த மெத்தட் எனக்கு எப்படி தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே கேட்கலாம், இந்த மை டிரைவ் அப்படிங்கிற யூஆர்எல் பாத்துக்கு நான் என்ன மெத்தட் கொடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பை டிஃபால்ட் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஏபியோட டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். அவங்க அங்கே சொல்லியிருப்பாங்க இந்த மெத்தட்ஸை இந்த இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபியூச்சர்ல நம்ம பண்ண போற ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கும் நான் இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஸ்வாகர் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். ஸ்வாகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோமோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு பதிலாக ஒரு ரியல் டைமாவே என்ன பண்ணி வச்சிருப்போம்னா காமிச்சு வச்சிருப்போம். ஓகே, இங்க தெரியுதா மெத்தட் நேம்ஸ் எல்லாம்? கெட், போஸ்ட், புட், டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஏபிஐ கால் கொடுத்து ப்ராடக்ட் லிஸ்ட்டை நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெச்டிடிபி மெத்தட் என்ன? கெட். இந்த ஏபிஐ யூஆர்எல் பார்த்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா domain.comலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லாஷுக்கு அப்புறம் என்னது? லிஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, இப்போ இதை வந்து நீங்க ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா இது உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நம்ம கிட்ட என்ன பண்ணிடுவாரு? இந்த ஸ்வாகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்படி ஒரு யூஆர்எல் பார்த்து எடுத்து கொடுத்துருப்பாரு. இதை நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, பேக் அண்ட் டெவலப்பர் வேற ஒரு கண்ட்ரியில கூட இருக்கலாம். ஓகே, அப்போ ஒருத்தரும் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம டைமுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க டைமுக்கு நம்ம இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாகர் எழுதின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோட் எழுதி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இங்கே உங்களால் என்ன பண்ண முடியும்? ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கணும் பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு இருக்கும். நீங்க எந்த மாதிரியான ரெக்வஸ்ட் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு பக்கத்துல ட்ரை அவுட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா? ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும். சப்போஸ் நீங்க ஏதாவது பேராமீட்டர்ஸ்லாம் அனுப்பணும்னா என்ன பேராமீட்டர் அனுப்பணும், அது எப்படி இருக்கணுங்கலாம் இந்த இடத்துல காமிச்சிடும் அதுவே. ஸோ இந்த யூஆர்எல் பார்த்து பேராமீட்டர்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னால நான் டைரக்டா போயிட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ப்ராடக்ட்டோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துச்சு பாருங்க. இது என்னது? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா ஜேசன் ஆப்ஜெக்டா? சொல்லுங்க, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா ஜேசன் ஆப்ஜெக்டா? அது ஜேசன் ஆப்ஜெக்ட். கீஸ் எல்லாமே எப்படி இருக்கு? டபுள் கோட்ஸ்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரௌசர்ல பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னாலே அது என்னதுதான்? ஜேசன் ஆப்ஜெக்ட் தான். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ப்ரௌசருக்கு எடுத்து வர முடியுமா? வராது. ஆப்ஜெக்ட் சொல்லி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அவங்க டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த யூஆர்எல் பார்த்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் பார்த்து என்ன பண்ணிருக்கீங்க? கனெக்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மெத்தட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல தான் என்ன பண்ணிருக்கீங்க? கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஒன்னையும் நீங்க என்ன பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துக்க முடியும். சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ண உடனே இங்கேயே அவங்க சொல்லிடுவாங்க ரெக்வஸ்ட் பாடி டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ரெக்வஸ்ட் பாடி டேட்டாங்கிறது என்ன? நம்ம அப்டேட் பண்ண போறோமோ இல்லாட்டி இன்சர்ட் பண்ண போறோமோ நம்ம கிட்ட ஒரு டேட்டாவை இருந்து சர்வர் சைடுக்கு அனுப்பிச்சு வைப்பான்ல அந்த ஜேசன் டேட்டா தான் என்ன? ரெக்வஸ்ட் பாடி டேட்டா. அப்ப இவங்க என்னெல்லாம் அனுப்ப சொல்றாங்கன்னு பாருங்க. அண்டர்ஸ்கோர் ஐடின்னு ஒரு கீ அனுப்ப சொல்றாங்க, பிடிடி கேட் ஐடின்னு ஒரு கீ, ப்ராடக்ட் நேம் கீ, பிடிடி பிரைஸ், பிடிடி டிஸ்கிரிப்ஷன், பிடிடி இமேஜ். ஸோ பக்கத்துலேயே டைப் இருக்கு. இது நம்பரா இருக்கணும், இது ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இது நம்பரா இருக்கணும், ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இது வந்து பைனரியா இருக்கும். ஏன்னா மல்டிமீடியா டேட்டா எல்லாமே எப்படி போகும்? பைனரி ஃபார்மேட்ல தான் போகும். பிஎல்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட், அந்த ஃபார்மேட்ல தான் போகும். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாமே ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இந்த காலை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு கீஸ் கண்டிப்பா இருக்கணும். பட் இங்க என்ன போடல? ஸ்டார் போடல. அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இதை நீங்க அனுப்பிச்சாலும் ஓகே தான், அனுப்பாட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ பக்கத்துல அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பிடிடி கேட்டகரிங்கிறது கேட்டகரி ஐடி ஆஃப் த ப்ராடக்ட், பிடிடி நேம்ங்கிறது நேம் ஆஃப் த ப்ராடக்ட். இதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு? ரைட், எல்லாமே இந்த இடத்துல இருக்கா? நீங்க போய் ட்ரை அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சாம்பிள் ஆப்ஜெக்ட் அவங்க கொடுத்துருவாங்க. பாருங்க, நான் இது பட்டனை கிளிக் பண்றேன். இந்த இடத்துல எல்லாமே எனக்கு என்ன மாறிடுச்சு? அது
டெக்ஸ்ட் பாக்ஸா மாறிடுச்சு. நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கிற முடியும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் இப்படி கொடுத்துக்கிறேன், இது எப்படி கொடுத்துக்கிறேன், இது எப்படி கொடுத்துக்கிறேன். பைனரினால பாருங்க நம்மளுக்கு என்ன பட்டன் வந்துருச்சு, ஃபைல் பட்டன். இப்போ என்ன அப்லோட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், ப்ராடக்ட் போயிட்டு இன்சர்ட் ஆயிடும். ஓகே, இது முன்னாடியே நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும், ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா இதுல எரர் இருக்கா இல்லாட்டி நம்மளோட கோட்ல எரர் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாது. சம்டைம் இன்சர்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாது. அப்போ இதுல ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க, அது இன்சர்ட் ஆயிடுச்சு, ப்ராப்பரா இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா மீனிங் என்ன, இதுல எரர் கிடையாது, ஏபியில் எரர் கிடையாது, எங்க எரர் இருக்கு, நம்ம கிட்ட தான் எரர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும், வேலிடேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாம் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்வாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோடு எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்வாகர் ஏபி என்ன பண்ணணும், டெவலப்பர் இப்போ எழுதணும், பேக் அண்ட் டெவலப்பர் நம்ம கிடையாது. ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்டிபி ஹெட்டர்ஸ். இந்த ஹெச்டிபி ஹெட்டர்ஸ்ங்கிறது இங்கே பாருங்க, நம்ம பிஎல்ஓபி அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஹெட்டர்ஸ் வந்து சொல்லணும் அந்த இடத்துல, என்னோட கண்டென்ட் டைப் வந்து நார்மல் டெக்ஸ்ட் கிடையாது, ஏன்னா என்ன அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம், பைனரி ஃபார்மேட் அனுப்பிச்சிருக்கோம். அப்போ என்னோட கண்டென்ட் டைப் வந்து பிஎல்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நான் சொல்லணும். அப்போ நான் இந்த கால் கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த போஸ்ட் கால் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஹெட்டர்ஸ்ல வந்து நான் சொல்லணும் என்னோட கண்டென்ட் டைப் பிகம்ஸ் பிஎல்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் பாடி டேட்டா. இந்த ரெக்வஸ்ட் பாடி டேட்டாங்கிறது உங்களுக்கு எப்போதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போஸ்ட் அண்ட் புட்ல தான் தேவைப்படும். எங்க தேவைப்படாது, கெட் அண்ட் டெலீட்ல தேவைப்படாது. அதானே, ஒரு பெரிய டேட்டா இருக்கு அப்படின்னா கெட்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம டேட்டா செலக்ட் பண்றதுக்கு. அப்ப இங்க இருக்கிற டேட்டா எதுக்கு நம்ம அங்க அனுப்பணும், கரெக்டா. ஸோ டெலீட் எதுக்கு யூஸ் பண்ண போறோம், பேக் எண்ட்ல இருக்கிற ஒரு டேட்டாவை டெலீட் பண்றதுக்காக நான் ஒரு கால் கொடுக்க போறேன். அப்ப இங்க இருக்கிற பெரிய டேட்டாவை நான் எதுக்கு அங்க அனுப்பணும். அப்ப எப்ப நான் டேட்டா அனுப்புற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்சர்ட் பண்ண போறேன் இல்லைன்னா அப்டேட் பண்ண போறேன். அப்ப அதுக்கு ஈக்குவலண்டான HTTP மெத்தட்ஸ் என்ன, போஸ்ட் அண்ட் புட். ஓகேவா. ஸோ இந்த கெட் அண்ட் டெலீட்ல இந்த ரெக்வஸ்ட் பாடி டேட்டா இருக்காது. போஸ்ட் அண்ட் புட்ல டெஃபினட்டா இந்த ரெக்வஸ்ட் பாடி டேட்டாவை நீங்க கொடுத்தே ஆகும். கொடுக்காம என்ன பண்ண முடியாது, டேட்டா அனுப்பாமே போய் இன்சர்ட் பண்ண முடியுமா, முடியாது. டேட்டா அனுப்பாமே போயிட்டு அப்டேட்டும் பண்ண முடியாது. ஓகேவா, சொல்லுங்க. கெட் எதுக்கு யூஸ் பண்றோம், selecting the data. Post, inserting the data. Put, updating the data. Patch, partial updating data. Delete, editing the data. ஓகேவா, ரைட். ஸோ இதெல்லாம் வச்சு தான் பின்னாடி நம்ம இந்த கால்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு போறோம். ஓகே, இப்போ நம்ம எது வழியா பண்ண போறோம்னு சொன்னீங்கன்னா, கோர் ஜாவாஸ்கிரிப்ட் அஜாக்ஸ் வழியா நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண கோட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌசர்ல சம்திங் ஏதோ நம்ம என்ன பண்ணணும், ப்ளே பண்ணணும். இன்னும் எந்த ஒரு ஏபிஐயும் இல்லை வேற ஏதாவது சர்வரையும் நம்ம என்ன பண்ணல, ஜாவாஸ்கிரிப்ட் வழியா ஹிட் பண்ணவே இல்லை. ஸோ அது இப்போ எது வழியா ஹிட் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ பார்க்க போகிற இந்த அஜாக்ஸ் வழியா தான் ஹிட் பண்ண போறோம். ஓகே, இந்த அஜாக்ஸோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, AJAX stands for Asynchronous JavaScript and XML. Okay, AJAX ஓட full form என்ன, Asynchronous JavaScript and XML. இந்த இடத்துல XML னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வருது. அப்ப நம்ம எங்கயா XML லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, முன்னாடி டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசணும். ஜேசன்லாம் வர்றதுக்கு முன்னாடி XML தான். டேட்டா வர்றதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, XML தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த XML டேட்டா வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால அதோட ஆப்ஜெக்டோட பேர் வந்து XML HTTP ரெக்வஸ்ட் சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதோட நேம் மாத்தவே இல்லை அப்படின்னால அது அப்படியே தான் இருக்கு. ஓகேயா, ஸோ நம்ம பேசுறோம்ல, என்கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துட்டு சர்வர்கிட்ட கொடுத்து சர்வர்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு இங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் யாரு கேரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரௌசர்ல இன்பில்ட்டா இருக்கிற இந்த XML HTTP ரெக்வஸ்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ண போகுது, கேரி பண்ணிக்கிற போகுது. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன, இந்த இடத்துல XML இருக்கே தவிர இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறது இல்லை, நம்ம XML தான் யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, ரைட். ஸோ அஜாக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வித்தவுட் பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இல்லாம ஒரு உங்ககிட்ட இருந்து கிளையண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் சர்வர்கிட்ட கொடுத்து சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்ததோ அதை வாங்கி மறுபடியும் கிளையண்ட்டை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறோம், அஜாக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இல்லாம நான் ஒரு காலை வந்து சர்வர் சைட் கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா we are going to use AJAX. ஸோ என்ன மாதிரியான சினாரியோ அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, ஒரு ஃபார்ம் இருந்திருக்கும். அந்த ஃபார்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் டவுன் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் டவுன் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் டவுன் இருக்கும். ஓகே, நீங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல பை டிஃபால்ட்டா கண்ட்ரி மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, லோட் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரி மட்டும் தான் பை டிஃபால்ட் என்ன பண்ணுவோம் தெரியும். நீங்க என்ன கண்ட்ரியை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டேட் என்ன ஆகும், கீழே லிஸ்ட் ஆகும். ஓகே,
அதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்டேட்டை செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஈக்குவலண்டான சிட்டி என்ன ஆகும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அஜாக்ஸ் கால் தான். இது பண்ணும்போது ஏதாவது உங்க பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுமா? எதுவுமே ஆகாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேஜ் லோட் ஆகும்போது இந்த மூணுக்குமே பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்ட்ரி டேபிள்ல ஃபுல்லா கண்ட்ரிஸா லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டேட் டேபிள்ல ஸ்டேட்ஸ் வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஸ்டேட்ஸ் என்ன ஆயிருக்கும் லிஸ்ட் ஆயிருக்கும். சிட்டி டேபிள்ல வேர்ல்ட்ல இருக்க எல்லா சிட்டிஸ் என்ன பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பை டிஃபால்ட் பேஜ் லோட் ஆகும்போது கண்ட்ரியை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து ப்ரௌசர்ல என்ன பண்ணியிருப்பாங்க காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க என்ன கண்ட்ரியை செலக்ட் பண்றாங்களோ செலக்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு கோடு இருக்கும்ல. ஓகே, அந்த கோடு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கால்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ பேக் அண்ட் டெவலப்பர் ஆல்ரெடி கோடு எழுதி வச்சிருப்பாரு. இப்போ இந்த மாதிரி கண்ட்ரி கோடு வந்துச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரி கீழே இருக்கிற ஸ்டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன கண்ட்ரியை செலக்ட் பண்றேனோ அதோட கோட் போயிட்டு அந்த கண்ட்ரிக்கு ஈக்குவலண்டான ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் எனக்கு என்ன ஆயிடும் கிடைச்சிடும். அந்த வந்த ஸ்டேட் ரெஸ்பான்ஸை நான் அந்த இடத்துல ஃபார் லூப்ல என்ன பண்ணிடுவேன் ஆப்ஷன்ல டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருவேன். அப்போ எனக்கு ஸ்டேட் வந்துடும். சிட்டி வந்திருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. நான் எந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்றேனோ மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் எங்க போகும் சர்வர் போகும். அங்க இருந்து நான் என்ன ஸ்டேட்டோட ஐடி வந்திருக்கோ அந்த ஸ்டேட் ஐடி கீழே என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ அது ரெஸ்பான்ஸா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ண போகுது கிடைக்க போகுது. ஸோ இது எக்ஸாம்பிள் ஃபார் அஜாக்ஸ் கால். என்ன பண்ணுமா மேல மூவ் ஆக முடியும். ஓகேவா? ரைட். ஓகே, புரியல. அஜாக்ஸ் கால். இன்னொரு அஜாக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜிமெயில சைன் அப் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யுவர் நேம் அட் gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஒரு யூசர் நேம் அட் gmail.com சொல்லிட்டு. நீங்க இந்த இடத்துல போயிட்டு உங்களோட யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு கர்சரை நீங்க வெளியில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கீழே ஒரு மெசேஜ் வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல அது மாதிரி இந்த இமெயில் வந்து ஆல்ரெடி டேக்கனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாமே எங்க வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கிற அறையில் வச்சு பண்ணணும். பட் அவங்க அப்படி அறையில் வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அறையில் அவ்வளோ வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஜிமெயில் ஐடியும் கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த இடத்துல இருந்து கர்சரை வெளியில எடுக்கும்போது ஒரு கால் எங்க போகும் அப்படின்னா ஜிமெயிலோட டேட்டா பேஸ் போகும். இவங்க என்ன ஐடி என்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஐடியோட ஜிமெயில் போகும். அங்க போய் அவங்க செக் பண்ணுவாங்க ஆல்ரெடி இந்த நேம் டேட்டா பேஸ்ல இருக்குதான்னு சொல்லிட்டு. இருந்ததுன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல திஸ் யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் ப்ளீஸ் ட்ரை எதர் சம்திங் சொல்லிட்டு அவங்களே சம் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கங்க்ராட்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு என்ன வந்துடும் ஒரு மெசேஜ் வந்துடும். கரெக்டா? ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆகாது. பட் என்ன நடக்குது, பேக்ரவுண்ட்ல ஒரு கால் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே என்ன அஜாக்ஸ் கால் தான். ஓகே, இன்னொன்னு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்க கொடுக்குற எல்லா காலுமே எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஜாக்ஸ் காலா தான் இருக்க போகுது. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வேர்ட் அசின்க்ரோனஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்க்ரோனஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், அசின்க்ரோனஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகே, சின்க்ரோனஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் சீரியலைசர் எக்ஸிகியூஷன். ஒன் பை ஒன்னா தான் என்ன ஆகும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சாதான் செகண்ட் ஒன் என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும். அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பேரலல் எக்ஸிகியூஷன். முன்னாடி போன ரெக்வஸ்ட்டுக்காக பின்னாடி இருக்க ரெக்வஸ்ட் என்ன பண்ணாதுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காது. அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், இது இதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். எதோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சது குயிக் ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுத்துட்டு வந்துடும் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதை நான் எப்படி ரன் பண்றேன் அப்படின்னா சின்க்ரோனஸா ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கோடை நான் எப்படி ரன் பண்ண போறேன் அப்படின்னா அசின்க்ரோனஸா ரன் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுலயுமே நம்மளுக்கு ஒரே ப்ரோக்ராம் தான் இருக்கு. அது எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. கோடு நம்ம எழுதி இருக்கிறது என்ன ஒரே கோடு தான். நான் இந்த இடத்துல மெத்தட் 1 அப்படிங்கிற என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. அத மாதிரி இங்கேயும் மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இது வந்து சர்வர் சைடு கிட்ட போயிட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிடும்னு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு மெத்தட் இருக்கு. அது மெத்தட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கமும் அதே மெத்தட் தான், சேம் கோட் தான், ரெண்டு பக்கமே இருக்கு. கால் மட்டும் தான் எப்படி மாத்த போறோம், இது சின்க்ரோனஸாவும் இது அசின்க்ரோனஸா மாத்த போறோம். ஓகே, சோ ஒன்ஸ் அகைன் மெத்தட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது சர்வர் சைடு கிட்ட போயிட்டு எக்ஸிட் ஆகி வர்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் தேவைப்படும். அகைன் மெத்தட் 3. ஓகே, சோ இங்கேயும் மெத்தட் 3. இது சர்வர் சைடு கிட்ட போயிட்டு எக்ஸிட் ஆயிட்டு வர்றதுக்கு
மொத்தமே எவ்வளோ செகண்ட்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 1 செகண்ட் தான் தேவைப்படும். ஓகேவா? ரைட். சேம் ப்ரோக்ராம் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. ஜஸ்ட் கால் மட்டும் தான் எப்படி டிஃபர் ஆகுது. இது சின்க்ரோனஸ், இது என்ன அசின்க்ரோனஸ். சின்க்ரோனஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், சீரியலைசர் எக்ஸிக்யூட் அண்ட் பிளாக்கிங் ஐஓ. பிளாக்கிங் ஐஓங்கிறது இந்த இடத்துல இன்புட் அவுட்புட். ஓகே, பிளாக்கிங் ஐஓ அப்படிங்கிறது ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இன்னொரு இன்புட் என்ன பண்ணி வச்சிருக்கோம், பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இன்னொரு அவுட்புட் இன்னொரு இன்புட் என்ன பண்ணி வச்சிருக்கோம், பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சின்க்ரோனஸ்ல தான் எக்ஸிக்யூட் பண்றோம். சின்க்ரோனஸ்னா என்ன, 1 by 1 எக்ஸிகியூஷன். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நான் அந்த பேஜை லோட் பண்ணும்போது நான் அந்த மூணையுமே கால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. பேஜை லோட் பண்ணும்போது மூணுமே என்ன பண்றோம், நம்ம கால் பண்ணிட்டோம். பட் சின்க்ரோனஸ்ல இந்த கால் கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் இந்த கால் சர்வர் சைட் கிட்ட போயிட்டு அது அதோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளவு செகண்ட் ஆகுது, 3 செகண்ட்ஸ் ஆகுது. அது வரைக்கும் இந்த M2 அண்ட் M3 வேற ஏதாவது ஒர்க் பண்ணுமான்னு சொல்லிட்டீங்கன்னா எதுவுமே பண்ணாது. அப்படியே நான் முன்னாடி போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்தோடனே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 3 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த M1ஓட ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த M2 என்ன ஆகும், ட்ரிகரே ஆகும். அது சர்வர் சைட் கிட்ட போயிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தேவைப்படுது, 5 செகண்ட்ஸ் தேவைப்படுது. இங்க பாருங்க, M3ஓட டோட்டல் எக்ஸிகியூஷன் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா 1 செகண்ட் தான். கரெக்டா? ரொம்ப சின்ன டாஸ்க்னு வச்சுக்கோங்க, ஒரு கவுண்டர் தான் எடுத்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு, 8 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அந்த பேஜ் ஃபுல்லாவே எனக்கு டோட்டலா எக்ஸிட் ஆகி முடிக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தேவைப்படுது, இந்த பேஜ் ஃபுல்லா நான் கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா 9 செகண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. கரெக்டா? இதே தான் இப்போ அசிங்க்ரோனஸ்ல பண்ணணும். ஸோ அசிங்க்ரோனஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னா நான் பிளாக்கிங் ஐஓ அண்ட் பேரலல் எக்ஸிகியூஷன். ஒரு இன்புட் அவுட்புட் இன்னொரு இன்புட் அவுட்புட் என்ன பண்ணாது, பிளாக் பண்ணாது. பேரலல் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது எல்லாமே இண்டிபெண்டா என்ன ஆயிட்டு இருக்கும், பேரலா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க, சேம் மெத்தட்ஸ் தான் நான் அசிங்க்ரோனஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா பேஜ் லோட் ஆகும் போதே இந்த மூணையுமே நான் கால் பண்ணி விட்டுருப்பேன். அப்ப இந்த 3 காலுமே இப்போ எங்க போயிருக்கும், சர்வர் சைட் கிட்ட போயிருக்கும். கரெக்டா? மூணுமே இண்டிபெண்டா என்ன ஆயிட்டு இருக்கும், ஒர்க் ஆயிட்டு. எனக்கு எதோட ரெஸ்பான்ஸ் குயிக்கா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் எனக்கு குயிக்கா கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஏன்னா 1 செகண்ட் தான் எனக்கு தேவைப்படுது, ரொம்ப சின்ன டாஸ்க் தானே சொல்லியிருக்கோம். பேஜ் லோட் ஆன வித்தின் 1 செகண்ட்ல எனக்கு M3ஓட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். பேஜ் லோட் ஆனதுலேருந்து வித்தின் 3 செகண்ட்ஸ்ல M1ஓட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். பேஜ் லோட் ஆனதுலேருந்து வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு எதோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும், M2ஓட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல என்னோட ஹோல் பேஜும் கம்ப்ளீட்டா லோட் ஆகி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தேவைப்படுது, மேக்ஸிமமே 5 செகண்ட் தான். பாருங்க, half ஆஃப் த டைம் இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஓகேவா? ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட்ல இருந்து கொடுக்க போற கால் எல்லாமே எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அசிங்க்ரோனஸ்ல தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவே எடுத்துக்கோங்க, இது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான், ரைட்? ஸோ இந்த கூகுள் டிரைவ் பேஜ்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரணும் பாருங்க. இந்த லாகின் பண்ணியிருக்கவங்களோட நேம், இமெயில் ஐடிலாம் எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த சஜஸ்டர் லிஸ்ட் எடுத்துட்டு வரணும். எனக்கு இந்த நேம்ஸ் எடுத்துட்டு வரணும். இந்த ஸ்டோரேஜஸ்லாம் எடுத்துட்டு வரணும். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். அப்போ நான் பேஜ் லோட் பண்ணும்போது அது எனக்கு ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது வரும், வந்ததுக்கு அப்புறம் தான் இதே போகும். இதோட ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது போகும். இதோட ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது போயிட்டு. கரெக்டா இருக்குமா? பேஜ் லோட் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்காது. என்ன பண்ணுவது, நிறைய டைம் எடுத்துக்கும். அதே யோசிச்சு பாருங்க, நான் அது ஒரு அசிங்க்ரோனஸ் காலா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வரும்போதே எல்லாரோட ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணிடும், டக்கு 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 டக்குன்னு எடுத்து வந்துடும். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போற எல்லா காலுமே எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அஜாக்ஸ் காலா தான் இருக்கும் போது, அசிங்க்ரோனஸ் தான் இருக்கும் போது. ஸோ புரியுதா அசிங்க்ரோனஸ்க்கும் அசிங்க்ரோனஸ்க்குள்ள டிஃபரன்ஸ்? ஓகேவா? ஸோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டே அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ அஜாக்ஸோட பர்பஸ் என்ன, வித்தவுட் பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட்ல சர்வர் சைட் கிட்ட போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு அசிங்க்ரோனஸ் கால்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம், அஜாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம். இந்த அஜாக்ஸ்லேயே நீங்க சொல்லிக்கிற முடியும் இது எனக்கு சிங்க்ரோனஸா ரன் ஆகணுமா இல்லாட்டி அசிங்க்ரோனஸா ரன் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இந்த அசிங்க்ரோனஸ் கால்ஸ்லாம் பண்றதுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரௌசர்லயே இன்பில்ட்டா இருக்கிற இந்த XML HTTP ரெக்வஸ்ட். ஸோ இதான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நீங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல 2005க்கு முன்னாடி இந்த அஜாக்ஸ் கால் எழுத போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஆக்டிவ் எக்ஸ் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? பட் அதுக்கப்புறம் இருந்து எல்லாமே என்ன, சேம் தான். ஓகே, அப்போ எல்லா ப்ரௌசர்லுமே ஒரே ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்றோம். அதான் என்ன, XML HTTP ரெக்வஸ்ட். ஓகே, ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா XHR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்சேஞ்ச் த டேட்டா வித் த சர்வர். உங்க சர்வர் சைட் கிட்ட போயிட்டு ஒரு டேட்டா எடுத்துட்டு வரணும், இல்லை உங்ககிட்ட இருக்க டேட்டா எடுத்துட்டு கொண்டு போயிட்டு சர்வர் சைட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா யார் ஹெல்ப் பண்ண போறாங்க,
இந்த XML HTTP ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு தான் 2 சர்வர்ஸ் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு போறோம், நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு போறோம். ஈவன் நீங்க தனியா ஒரு சர்வர் வச்சிருக்கீங்க, நான் தனியா ஒரு சர்வர் வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுக்கணும், உங்ககிட்ட இருந்து ஒரு டேட்டா நான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த டேட்டா ஃபார்மட் தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா JSON ஃபார்மட்ல இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. You can retrieve the data from a URL without having to do full page refresh. பேஜ் லோட் ஆகாமே உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு பார்சியல் டேட்டாவை உங்களால் அப்டேட் பண்ண முடியும். அப்படிதானே? இங்க பாருங்க, நான் இந்த டிரைவ்ல இருக்கேன், நான் ஷேர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேன். பேஜ் லோட் ஆகாமையே எனக்கு இந்த இடத்துல என்ன வரப்போகுது, ஷேர் வித் மீன்னு வரப்போகுது. மறுபடியும் நான் பை டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா பேஜ் ரிலோட் ஆகாமே எனக்கு என்ன எடுத்துட்டு வருது, மை டிரைவ். ஸோ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கு இந்த கோரே என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அஜாக்ஸ் தான். ஓகே, பார்த்தாங்க. ஏன் நம்ம ஒரு பேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியுமா, ஏன் ஹோல் பேஜே அப்டேட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது தான் என்ன, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நம்ம பேசணும்ல, கண்ட்ரியை செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன மாறுது, ஸ்டேட் மாறுது, ஸ்டேட்டை செலக்ட் பண்ணும்போது சிட்டி மாறுது. இதை மட்டும் தான் மாற்ற முடியுமா, அந்த ஹோல் பேஜே மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. This enables a web page to update just part of page without disturbing what the user is doing. மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கால் வந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது, 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. அது வரைக்கும் நீங்க இந்த இடத்துல ஏதாவது ஜாமா வெயிட் பண்ணுமான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிடையாது. நீங்க உங்க ஒர்க்கை ப்ரௌசர்ல பார்த்துட்டு இருக்கலாம். அது எடுத்து வந்தோடனே உங்களுக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். ஓகே, அது என்ன பண்ணாது அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாப் ஆயிட்டு இருக்காது. அது ஒர்க் பண்ற வரைக்கும் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கணும் கிடையாது, ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லி கிடையாது. ஓகே, சின்க்ரோனஸும் அசின்க்ரோனஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுமா அப்படின்னா, சின்க்ரோனஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹோட்டல் போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு ஃபுட் வாங்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க. நம்ம 11ஆவதுல தான் போயிட்டு என்ன பண்ண முடியும், நிக்க முடியும். முன்னாடி இருக்கிற 10 பேர் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபுட்டு வாங்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கால் போகணும் அப்படின்னா முன்னாடி இருக்க கால்லாம் போயிட்டு வந்தாதான் இந்த கால் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஓகே, அண்ட் அந்த இடத்துல பிளாக்கிங் ஐயோ விச் மீன்ஸ் நம்மளே அந்த இடத்துல பிளாக் ஆகி தான் இருக்கும். கரெக்டா? நம்ம வெளியில போயிட்டு வேற ஏதாவது ஒர்க்கை பார்த்துட்டு வந்துடலாம், இது முடியறதுக்கு, இது போறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னா போயிட்டு வர முடியுமான்னா வர முடியாது. நான் அடுத்த ஆள் என்ன பண்ணிடுவாங்க, முன்னாடி. ஸோ பிளாக் ஆகி நிற்கிறோம், ரைட்? ஸோ இதே இது அசின்கோஸ் அப்படிங்கிறது வீட்டில் இருந்துட்டு ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி, எனக்கு இந்த ஹோட்டலில் இந்த ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்க, ஆர்டர் பண்ணி விட்டுறீங்க, ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து விட்டுறீங்க. ஃபுட்டு வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்துல ஐடியாவில் அப்படியே தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் உண்டா, கிடையாது. நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஃபுட்டு வரதுக்கு இன்னும் 20 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 15 நிமிஷத்துல வேற எங்கேயா போயிட்டு வரனா கூட என்ன பண்ணிட முடியும், போயிட்டு வந்துட முடியும். ஸோ நான் பிளாக்கிங் ஐயோ. ஓகேவா? ரைட். ஸோ அதான் இந்த இடத்துல கீழே சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் பார்த்த அதே இமேஜ் தான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சின்க்ரோனஸ் அப்படின்னா ஒரு 5 டாஸ்க் இருக்கு அப்படின்னா ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டாஸ்க் என்ன ஆகும், அது இனிஷியலைஸ். இந்த இடத்துல டாஸ்க் அப்படின்னு நான் சொல்றது சர்வர் சைட் கால். ஓகே, சர்வர் சைட் கிட்ட போற மாதிரி ஒரு 5 கால் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1 by 1 தான் என்ன ஆயிட்டு வரும், அது போயிட்டு வந்துடும். இதுல சின்க்ரோனஸ். அதே அசின்க்ரோனஸ்ல அப்படிங்கிறது அட் த டைம் எல்லா காலுமே எங்க போயிடும், சர்வர் போயிடும். ஒவ்வொரு காலும் பேரலா ஆயிட்டு இருக்கும், ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஏதோ ரெஸ்பான்ஸ் குயிக்கா கம்ப்ளீட் ஆகுதோ ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துலையும் காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லா எக்ஸீட் ஆகி முடிக்கிறதுக்கு 45 செகண்ட்ஸ் ஆகுது. இந்த 5 காலும் சர்வர் சைடு போயிட்டு, ஏன்னா இந்த 5 காலும் சர்வர் சைடு போயிட்டு வந்தாதான் என்னோட பேஜ்ல கம்ப்ளீட் டேட்டா பார்க்க முடியும். அப்படிதானே? நான் 3 கால் மட்டும் போயிட்டு வந்தது அப்படின்னா பேஜ் ஃபுல்லா இருக்குமா, எனக்கு ஆயிருக்காது. அப்படிதானே? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு எல்லாம் போயிட்டு வந்துருச்சு, இது மட்டும் போயிட்டு வரலன்னா பேஜ் ஃபுல்லா இருக்குமா, ஆயிருக்காது. ரைட். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 45 செகண்ட்ஸ் எடுக்க வேண்டிய டைம்ல எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது, 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. The reason is asynchronous. ஓகேவா? ரைட். ஸோ அதே தான் சின்க்ரோனஸ் வந்து நம்ம பிளாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இமேஜ். ஸோ பாருங்க, என்னோட கிளைண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா சர்வர் கொடுக்குறேன். சர்வர்ல அந்த ரெக்வஸ்ட் என்ன ஆயிட்டு இருக்கு, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அது வரைக்கும் என்னோட கிளைண்ட்ல இருந்து வேற ஏதாவது நான் ரெக்வஸ்ட் சர்வர் கொடுக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அது கியூல போய் தான் நிற்குமே தவிர எங்க போகாது, அது சர்வர் சைடுக்கு போகாது. ஓகே, அண்ட் எனக்கு இந்த பக்கம் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கால் என்ன பண்ண முடியும், என்னால இன்ஸ்டேட் பண்ண முடியும். பட் அதே இந்த பக்கம் பாருங்க, நான் ஒரு காலை இன்ஸ்டேட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டா போதும், அது அதோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போது அது வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த காலை என்னால கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒவ்வொன்றும் இதே சைக்கிள் என்ன பண்ணுவோம், அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ புரியுதா? இது பிளாக்கிங் ஐஓ, இது என்னது, நான் பிளாக்கிங் ஐஓ. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் அஜாக்ஸ் கால் பண்ண போறோம். ஓகே, என்கிட்ட 2 ஏபிஐ இருக்கு. ஒரு ஏபிஐ நான் பண்ணி காமிக்க போறேன், இன்னொரு ஏபிஐ வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இன்னொன்று அதுக்கு முன்னாடி ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன்.
ஓகே, ஏபிஐ அப்படியோட அது ஃபுல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஏபிஐ என்ன? அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஏபிஐ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா த அல்டிமேட் பர்பஸ் இஸ் ரீயூசபிலிட்டி. ஏபிஐயோட அல்டிமேட் பர்பஸ் என்ன? ரீயூசபிலிட்டி. என்ன அப்படின்னா நீங்க ஒரு டைம் கோட் எழுதி வச்சா போதும், அந்த பேக் அண்ட் கோட ஒரு டைம் ஒரு ஏபிஐ ஃபார்மேட்ல நீங்க கோட் எழுதி வச்சா போதும், அந்த கோட எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் எத்தனை டைம்னாலும் எத்தனை டிவைசஸ்ல இருந்தாலும் என்ன பண்ண முடியும், உங்களால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு டைம் ஒரு கோட் எழுதி வச்சீங்க அப்படின்னா அதே கோட வெப்ல இருந்து என்னால கனெக்ட் பண்ண முடியும், மொபைல்ல இருந்து என்னால கனெக்ட் பண்ண முடியும், விண்டோஸ் அப்ளிகேஷன் இருந்தா கூட என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, முன்னாடி எப்படி கோட் எழுதும் அப்படின்னா ஏபிஐ ஃபார்மேட்லாம் கோட் எழுத மாட்டோம். எப்படி எழுதிடுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் ஃபுல்லி கனெக்ட் பண்ணி எழுதிடுவோம். ரெண்டா என்ன பண்ணுவோம், ஃபுல்லி கனெக்ட் பண்ணிடுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. ஓகேவா, ஒரு ஹோட்டல் புக்கிங், ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுக்க கேட்கிறாரு ஒரு வெப் அப்ளிகேஷன்ல. நம்மளும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையும் ஃபுல்லா கனெக்ட் பண்ணி அப்படியே எழுதி கொடுத்துட்டோம். உடனே அவர் கேட்கிறாரு, என்னோட பிசினஸ் நல்லா க்ரோ ஆயிடுச்சு, நான் வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த புக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வெப்லயும் சரி ஆப்லயும் சரி எல்லாமே என்ன சேம் தான். இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் புக் பண்ண போறேன், எல்லாமே கேன்சல் பண்ண போறேன், எல்லாமே என்ன சேம் தான். அப்ப அந்த பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே என்ன சேம் தான். நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் ஃபுல்லி கனெக்ட் பண்ணி எழுதிருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கிற கூட என்னால் ரீயூஸ் பண்ண முடியுமா, ஆண்ட்ராய்டில் என்னால் யூஸ் பண்ண முடியுமான்னா யூஸ் பண்ண முடியாது. பட் அதே இது நான் எழுதும் போதே இந்த பேக் அண்ட் கூட ஒரு ஏபிஐ ஃபார்மேட்டில் நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவர் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்னு சொல்லி கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆண்ட்ராய்டோட ஃப்ரண்ட் அண்டை மட்டும் நம்ம ரெடி பண்ணா போதும். ஏன்னா பேக் அண்ட் கூட ஆல்ரெடி என்ன இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டேட்டாபேஸ் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஒன்னா தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் வெப்புக்கு ஒரு டேட்டாபேஸும் மொபைலுக்கு ஒரு டேட்டாபேஸ் என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். யோசிச்சு பாருங்க, ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெப் வழியாக மாற்றிட்டீங்க, ப்ரௌசர் வழியாக மாற்றிட்டீங்க. இப்போ ஆப் ஓப்பன் பண்ணாலும் அந்த பிக்சர் என்ன இருக்கணும், மாறிடுது. ஸோ என்ன நடக்குது, ரெண்டுக்கும் என்னது ஒரே டேட்டாபேஸ் தான். நீங்கள் இங்கேருந்து இது பண்ணாலும் ஒரே டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் ஆகும் போது, அங்கேருந்து என்ன பண்ணாலும் சரி ஒரே டேட்டாபேஸில் போய் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ இப்போ எழுதுகிற கோடு எல்லாருமே எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏபிஐ தான் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏபிஐ பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஆங்குலர் பார்க்கும்போது பார்ப்போம். ஆங்குலர்ல இருந்து ஏபிஐ கனெக்ட் பண்ணுவோம், அப்போ ரொம்ப டீட்டெயில்டாக ஏபிஐ பற்றி பார்ப்போம். ஓகே, என்னென்ன டேட்டா கொடுப்பீங்க, அது உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஏபிஐ கனெக்ட் பண்ணாலும் சரி அந்த ஏபிஐ உங்களுக்கு கொடுக்க போகிறது என்னவா தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா, அது ஏபிஐ ரிட்டர்ன் பண்ண போகிற ரெஸ்பான்ஸ் என்னவா தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா டேட்டாவாக தான் இருக்கும். ஏபிஐ எப்பவுமே என்ன ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் என்ன பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணாது. ஏன் ரிட்டர்ன் பண்ணாதுன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஏபிஐ வந்து ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அது எனக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேப்லெட் காலம் என்னோட ப்ரௌசர்ல உட்காந்துருச்சு, ஓகே வெப்ல. பட் அதே டேப்லெட் காலம் என்னோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல உட்காருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அதே டேப்லெட் காலம் என்னோட விண்டோஸ்ல நான் ஒரு ஆப் பண்ணியிருக்கேன் அதுல உட்காருமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. பட் அதுக்கு பதிலாக அது டேட்டாவை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அறைக்குள்ள ஆப்ஜெக்டை போட்டு டேட்டாவை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃப்ரண்ட் அண்ட் நான் யூஐ எதில் வச்சிருக்கணும் அதுக்கு ஈக்குவலண்டா என்னால் என்ன பண்ணிக்க முடியும், நான் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டா நான் வெர்டிகலா காமிச்சிக்கிறேன், வெப்பா நான் ஹரிசான்ல காமிச்சிக்கிறேன், விண்டோஸா நான் வேற மாதிரி காமிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்க முடியும், டிசைட் பண்ணிக்கணும். அதனால எப்பவுமே நீங்க எந்த ஒரு ஏபிஐ நீங்க கால் பண்ணாலும் சரி அது உங்களுக்கு என்னதான் டேட்டா கொடுக்கும், ரெஸ்பான்ஸ் என்னதான் கொடுக்கும், டேட்டாவை தான் கொடுக்குமே தவிர என்ன கொடுக்காது, டெம்ப்ளேட்டை கொடுக்கவே கொடுக்காது. ஓகே, ஸோ இங்கே கூட பாருங்க, நான் அந்த ஒரு ஏபிஐ தான் கால் பண்றேன். ஓகே, ஸோ இது ஒரு ஏபிஐ. இப்போ ஒரு கால் போயிட்டு வருதா, இது ஒரு ஏபிஐ. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் என்ன டைப், ஆப்ஜெக்டா ஜேசானா, ஆப்ஜெக்டா ஜேசானா, ஜேசான். ஆப்ஜெக்ட்னா ப்ரௌசர்ல வந்திருக்காது. கரெக்டா, கீஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டபுள் கோர்ஸ்ல. ஓகே ரைட், இது என்ன ஏபிஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா omdbAPI.com சொல்லிட்டு IMDBன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, மூவி டேட்டாபேஸ். அது மாதிரி அவங்களோட அஃபீஷியல் ஏபிஐ தான் இது. நீங்க இந்த இடத்துல எந்த ஒரு மூவி நேமை கொடுத்தாலும் சரி அந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆச்சு, அதோட ரேட்டிங் என்ன, அதோட ஷார்ட் ஸ்டோரி என்ன, அதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ என்னங்கிறது எல்லாமே இது என்ன பண்ணிடும், காமிச்சு கொடுத்துரும். ஓகேயா, இப்போ நான் ஒரு ஏபிஐ கால் பண்ணியிருக்கேன், அதனால என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ பாருங்க, என்னோட அந்த ஏபிஐயோட யூஆர்எல் இது வரைக்கும் இருக்கு .com ஸ்லாஷ்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் அனுப்புறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பாத். பட் இந்த இடத்துல உங்களுக்கு பாத் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல என்ன வந்துருச்சுன்னா கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. கொஸ்டின் மார்க் வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அனுப்ப போறது என்னது, பேராமீட்டர்ஸ். நம்ம
ஃபார்ம்ல மெத்தட்ல கெட்ல போட்டு அனுப்பிச்சோம்ல, எல்லாமே எப்படி போச்சு? கொஸ்டின் மார்க் இந்த ஃபார்ம் டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் ஈக்குவல் டு த வேல்யூ அப்படின்னு காம்பினேஷன்ல போச்சுல. ஸோ அதான் அது. இந்த இடத்துல பாத் கிடையாது. பாத் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எம்டி தான். பேராமீட்டர் நினைச்சிருக்கோம். ஸோ பேராமீட்டருக்கு செப்பரேஷனா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். கொஸ்டின் மார்க் அப்புறம் இருக்கிறது எல்லாமே என்ன? கொரி பேராமீட்டர்ஸ். இந்த இடத்துல எத்தனை கொரி பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 2 கொரி பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு டி, அவங்க டைட்டில் அப்படிங்கிறதுக்கு தான் ஷார்ட் ஃபார்ம் எப்படி வச்சிருக்காங்க, டீன்னு வச்சிருக்காங்க. இன்னொன்னு ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ஏபிஐ கீ. ஓகே, நான் இந்த வெப்சைட்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நான் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த கீ. எதுக்காக அப்படின்னா, இந்த கீயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் உள்ள வர்றாங்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அப்படிதானே? பட் எனக்குன்னு இருக்கிற கீயை கொடுத்தாங்க அப்படின்னா, இவர் தான் உள்ள வர்றாரு, கோபிங்கிற ஒரு யூசர் வந்து போயிருக்காரு, நான் இவர் இந்த ஆப் இந்த ஏபி வந்து ஃப்ரீயா வச்சிருக்காரு, ஃப்ரீனா ஒரு நாளைக்கு 20 ரெக்வஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே வெப்சைட்ல போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ கீ கொடுப்பாங்க. அந்த கீ இந்த இடத்துல போட்டு ப்ரௌசர் ரன் பண்ணீங்க, டி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூவி நேம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ரைட். இப்போ நம்ம ப்ரௌசர் வழியா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுல்ல, இதுதான் இப்போ எது வழியா எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னா அஜாக்ஸ் கால் வழியா எடுத்துட்டு வர போறோம். ஓகே, நான் இந்த மூவி நேமை நான் ஸ்டாட்டிக்கா கொடுக்க போறது இல்லை, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு போறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன மூவி நேம் என்டர் பண்ணிட்டு கர்சர்ல வெளியே எடுக்கணும். அந்த மூவியோட போஸ்டர் எனக்கு இங்கே கிடைச்சிட்டு வருது. ஓகே, இந்த போஸ்டரை கீழே எடுத்து என்ன பண்ண போறேன், நான் காமிக்க போறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா போஸ்டரோட சோர்ஸ் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அதானே இமேஜ் சோர்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா இப்படி ஒரு போஸ்டர் எனக்கு கிடைச்சிடும். இதுதான் நான் ஒரு ப்ரௌசர் என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜ் வழியா காமிக்க போறேன். அப்போ நம்மளோட அப்ளிகேஷன் இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் மூவி நேம் என்டர் பண்ணிட்டு கர்சரை வெளியே எடுத்தேன் அப்படின்னா கீழே அந்த மூவியோட போஸ்டர் என்ன பண்ண போறேன், எடுத்துட்டு வர போறேன். நான் போஸ்டர் மட்டும் எடுத்துட்டு வருவேன், நீங்க மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு வருவேன். நீங்க ஓனா ட்ரை பண்ணி. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ எனக்கு தேவையான அந்த யூஏ வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ நியூவா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மூவி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கட்டும், ஒரு 2 பிஆர் கொடுத்து பக்கத்தில் ஒரு டிவ், அந்த டிவுக்குள்ள ஒரு H1 டேக்ல மூவி டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மூவி இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகேவா? ஸோ ஹெட்டிங் கீழே நான் என்ன மட்டும் தான் காமிக்க போறேன், இமேஜ் மட்டும் தான் காமிக்க போறேன். அதனால இப்போதைக்கு இமேஜ் எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். ஓகே, ரைட். இப்போ இதை வந்து நான் பேஜை போயிட்டு ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்படி கிடைச்சிருக்கும். நான் இன்னும் மூவியே என்டர் பண்ணல, பட் அதுக்குள்ள மூவி இன்ஃபோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இமேஜ் இல்லாம காமிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா இந்த டிவ் என்ன பண்ண போறேன், நன் பண்ணி வைக்க போறேன். டிஸ்பிளே எப்படி பண்ணுவீங்க? ஸ்டைல் டிஸ்பிளே கோலன் என்னது நன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிவை ஐடென்டிஃபை பண்ணி இதோட டிஸ்பிளே வந்து என்ன பண்ணிட போறோம், பிளாக் பண்ணிட போறோம். அப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு ஐடி. ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் எம் இன்ஃபோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜை கண்டுபிடிச்சு அதோட சோர்ஸ்ல போயிட்டு இந்த போஸ்டர் வேல்யூ என்ன பண்ணணும், நான் அப்டேட் பண்ணணும். கரெக்டா? இந்த போஸ்டர் வேல்யூ என்ன பண்ணணும், நான் அப்டேட் பண்ணணும். இங்க இருக்கிற இந்த போஸ்டர் வேல்யூ அப்டேட் பண்ணணும். அப்ப இந்த இமேஜுக்கு என்ன வேணும், கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடி ஒன்று வேணும். ரைட். ஸோ அப்ப இந்த இடத்துல போயிட்டு இமேஜ் ஐடி ஈக்குவல் டு எம் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், மூவி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரைட். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கர்சரை வெளியெடுக்கும் போது நான் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கர்சர் வெளியெடுக்கும் போது நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஈவென்ட், ஆன் பிளர். ஸோ ஜஸ்ட் உள்ள போயிட்டு ஆன் பிளர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்றேன். என்ன அப்படின்னா கெட் மூவி இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன். அப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணி வச்சிருக்கணும், நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கணும். ரைட். ஸோ ஃபங்க்ஷன் கெட் மூவி இன்ஃபோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க எல்லாமே போயிடுச்சா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இந்த ஏபிஐ நான் கால் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் சொல்லி பேசணும். நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணணும் அப்படின்னா 2 things இம்பார்ட்டன்ட் சொல்லி பேசணும்ல. என்னது? யூஆர்எல் பாத் தெரியணும், அடுத்து HTTP மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். யூஆர்எல் பாத் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் என்ன பண்ண போறேன், நான்
அனுப்ப போறேன். HTTP மெத்தட் என்ன பண்ணணும் தெரியும். ஓகே, நான் சொல்றேன் இதோட HTTP மெத்தட் வந்து கெட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்றீங்க இதை பார்க்காமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ரௌசரோட அட்ரஸ் பார் வழியா நீங்க ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு இங்கேயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் கெட். நீங்க ப்ரௌசரோட அட்ரஸ் பார்ல இருந்து அனுப்புற எல்லா ரெக்வஸ்ட்டுமே எந்த மெத்தட்ல தான் வெளியில போகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கெட்ல தான் வெளியில போகும். நீங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி www.facebook.com சொல்லி கொடுத்து என்டர் பண்றீங்கல்ல, கெட் மெத்தட்ல தான் அந்த facebook.com போயிட்டு அது என்ன பண்ணியிருக்கும், ரீச் ஆயிடும். நம்ம www.gmail.com சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன HTTP மெத்தட்ல போயிட்டு அந்த ரெக்வஸ்ட் போயிருக்கும் அப்படின்னா ப்ரௌசரோட அட்ரஸ் பார்ல இருந்து நீங்க அனுப்புற எல்லா ரெக்வஸ்ட்டுமே எப்படிதான் போகும், கெட் மெத்தட்ல தான் போகும். அதனாலதான் நீங்க அனுப்பக்கூடிய கெட்ல அனுப்பக்கூடிய டேட்டா கூட எது வழியா தான் போகுது, நம்மளுக்கு ப்ரௌசரோட அட்ரஸ் பார் வழியா தான் போயிட்டு. ரைட், அப்ப நான் சொல்றேன் இதோட HTTP மெத்தட் என்னவா தான் இருக்க போகுது, கெட்டா தான் இருக்கும். ரைட், ஸோ தெரிஞ்சிருச்சு என்னோட URL பாத் என்னவா இருக்க போகுது அண்ட் த மெத்தட் என்னவா இருக்க போகுது சொல்லிட்டு. பட் என்னோட URL பாத்ல இந்த API கீ ஈக்குவல் டு இந்த கீ வந்து எனக்கு காமன், இது என்னோட கீ, அதனால ஸ்டாட்டிக்கா என்ன பண்ணிட்டு போறேன், நான் பாஸ் பண்ணிட்டு போறேன். பட் இந்த நேம் வந்து எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும். அப்படிதானே? ஏன்னா இந்த நேம்ங்கிறது இப்போ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து பாஸ் பண்ற நேம். அப்ப நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கர்சர் வெளியே எடுக்கும் போதே இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணுவீங்க, எப்படி பாஸ் பண்ணுவீங்க, திஸ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஒரு பேராமீட்டர் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல எம் நேம் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன், மூவி நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுக்குள்ளதான் நம்மளுக்கு தேவையான அஜாக்ஸ் கால் என்ன பண்ண போறோம், நம்ம ஃபார்மேட் பண்ண போறோம். ஓகேவா, ரெடியா? ஓகே, ரைட். ஸோ அஜாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டேட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, அஜாக்ஸ்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. 0னா மீனிங் என்ன அப்படின்னா ரெக்வஸ்ட் yet not initialized. நீங்க எந்த ரெக்வஸ்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் அஜாக்ஸோட ஸ்டேட் என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். உங்களோட ஸ்டேட் 0ல இருந்து 1க்கு மாறிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே மாறிடும். ஓகே, 0ல இருந்து 1க்கு மாறிடுச்சு அப்படின்னா மீனிங் என்ன, சர்வர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ். மீனிங் நீங்க எந்த சர்வரை கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தீங்களோ அதை வந்து அது வந்து நம்மளோட கோட் என்ன பண்ணிருச்சு, கனெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா 0ல இருந்து எதுக்கு மாறிடும், 1க்கு மாறிடும். நீங்க கொடுத்த ரெக்வஸ்ட் பேக் எண்ட்ல ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு மாறிடும். நீங்க என்ன எதுக்காக இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அந்த ரெக்வஸ்ட் பின்னாடி ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டேட் 2ல இருந்து எதுக்கு மாறிடும், 3க்கு மாறிடும். நீங்க கொடுத்த ரெக்வஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருச்சு, ஒரு ரெஸ்பான்ஸ் இஸ் ரெடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் 3ல இருந்து எதுக்கு மாறிடும், 4th ஸ்டேட். அப்ப நம்மளுக்கு எந்த ஸ்டேட்ல தான் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, 4th ஸ்டேட்ல தான் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஓகே, நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நீங்க ஏதோ சம்திங் சர்ச் பண்ணிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லோடர் வந்து லோட் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்களா? மீனிங் என்னன்னா பேக்ரவுண்ட்ல சம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் டைம்ல யுவர் அஜாக்ஸ் ஸ்டேட்ஸ் பிட்வீன் 1 to 4 அப்படின்னா which means 1 2 3 இந்த 3 ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா லோடரை லோட் பண்ணி காமிச்சிருவாங்க. அப்படின்னா மீனிங் என்ன, நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் ஆயிட்டு இருக்கு, பின்னாடி சம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. எப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 4 ஆகுதோ அப்போ அந்த லோடர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹைட் பண்ணிடுவாங்க, வந்த டேட்டா என்ன பண்ணிடுவாங்க, காமிச்சிருவாங்க. அப்போ பார்க்கறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா லோடர் லோடாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வரும், டேட்டா எடுத்துட்டு வரும். ஸோ அந்த லோடரை எந்த ஸ்டேட்ல தான் காமிப்பாங்க அப்படின்னா அந்த 1 to 3 தான் என்ன பண்ணுவாங்க, காமிப்பாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா, அஜாக்ஸ் கோட் எழுத. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், where x HTTP அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு ரெஸ்பான்ஸ் எடுத்து வர்றதுக்கு எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பேசணும்ல, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து வச்சுக்க போறேன். என்ன பிரதர் ஒர்க் இருக்கா, போனோமா, சரி நோ ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ வேர் எக்ஸ் HTTP ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, என்ன நியூ XML HTTP ரெக்வஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதான அந்த ஆப்ஜெக்ட் சொல்லி பேசணும். ஓகே, இந்த XML HTTP ரெக்வஸ்ட் சொல்லிட்டு என்ன கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேல இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம எது வழியா தான் அக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த XHTTP அப்படிங்கிற வழியா தான் என்ன பண்ண போறோம், அக்சஸ் பண்ண போறோம். நம்ம பேசணும்ல நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் சாரி வேர் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே எது வழியா தான் அக்சஸ் பண்ணோம், ஸ்டூடெண்ட் 1 டாட் நேம் ஸ்டூடெண்ட் 1 டாட் ஏஜ்னு சொல்லிட்டு அக்சஸ் பண்ணோம். சேம் கான்செப்ட் தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து நான் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த அஜாக்ஸ் காலை வெளியில அனுப்புறதுக்கு நான் அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ண போறேன், ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் நேம், XML HTTP இன்ஸ்டன்ஸ் நம்ம எதில் எடுத்து வச்சிருக்கிறோம்,
எக்ஸ் ஹெச்டிபிபின்னு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் என்னோட ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஹெச்டிபிபி டாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். என்ன மெத்தட்? ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட். இதுக்குள்ளதான் நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். விச் மீன்ஸ் நான் எந்த ஏபிஐ கால் பண்ண போறேன், எந்த மெத்தட்ல அனுப்ப போறேன் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ண போறோம், இதுல தான் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இந்த ஓப்பன் அப்படிங்கிற மெத்தட்ல நீங்க மவுஸ் ஓவர் பண்ணி பார்த்தாலே அதே காமிச்சு கொடுத்துரும். எத்தனை ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மினிமம் 2 ஆர்குமெண்ட் நீங்க என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தட் என்ன HTTP மெத்தட்ல நீங்க அனுப்ப போறீங்க. செகண்ட் ஒன்று என்ன சொல்லிட்டீங்கன்னா அந்த சர்வர் சைட் ஏபிஐ URL பாத். ஓகே, அப்ப என்ன மெத்தட்ல அனுப்ப போறோம் சொல்லி பேசணும். என்ன மெத்தட்? கெட் மெத்தட். ப்ரௌசர்ல போட்டு அனுப்பிச்சாலே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்ன கெட் மெத்தட் தான் எழுதிப்பாங்க, கெட் மெத்தட் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செகண்ட் எந்த URL நான் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த URL தான் கால் பண்ண போறேன். இதுதானே? திஸ் இஸ் அவர் API URL பாத், ரைட்? ஸோ இது அப்படியே எடுத்துட்டு ஒரு கோட்ஸ்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், நான் உள்ளுக்குள்ள கொடுத்துட்றேன். கமா லாஸ்டா நீங்க ஒரு ஆப்ஷனல் ஒரு பூலியன் வேல்யூ வந்து நீங்க பாஸ் பண்ணி விடலாம். ஆப்ஷனல் தான். மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணா போதும்? 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா போதும். ஓகே, அது என்ன லாஸ்ட்ல இருக்கிற ஒரு பூலியன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பூலியனால என்ன? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ மீன்ஸ் அசிங்னோஸ் ட்ரூ, ஃபால்ஸ் மீன்ஸ் அசிங்னோஸ் ஃபால்ஸ். அசிங்னோஸ் ஃபால்ஸ்னா எப்படி ஒர்க் ஆகும்? அசிங்னோஸ் ஒர்க் ஆகும். அப்படியே ஆப்போசிட். அசிங்னோஸ் ட்ரூனா அசிங்னோஸ் ஒர்க் ஆகுது. அசிங்னோஸ் ஃபால்ஸ்னா எப்படி ஒர்க் ஆகுது? சின்கோஸ் ஒர்க் ஆகுது. நீங்க எதுவுமே கொடுக்கலாம் கூட பை டிஃபால்ட்டே ட்ரூ தான். நான் சொன்னேன்ல, இல்ல எனக்கு இந்த கால் வந்து அசிங்னோஸா போக வேண்டாம், சின்க்ரோஸா தான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உள்ளுக்குள்ள வந்து என்ன கொடுத்துட முடியும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட முடியும். இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு அஜாக்ஸ் அசிங்னோஸ்ல காமிக்கிறேன், அதனால என்ன பண்ணிக்கிறேன், ட்ரூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் வழியா கெட் மெத்தட்ல இந்த API URL பார்த்துட்டு அசிங்னோஸா என்ன பண்ண போறேன், கால் கொடுக்க போறேன். பட் இன்னும் நம்ம கால் என்ன பண்ணல, ஜென்ரேட் பண்ணல. அடுத்த லைன்ல தான் கால் என்ன பண்ண போறோம், ஜென்ரேட் பண்ண போறோம். ஓகே, இட் மீன்ஸ் ட்ரிகர் பண்ணி வெளியில அனுப்ப போறோம். ஸோ சேம் ஆப்ஜெக்ட் XHTTP டாட் சென்ட் அப்படிங்கிற மெத்தட், இதுல தான் அந்த ரெக்வஸ்ட் வந்து வெளியில போகும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன ஃபார்மேட்ல செட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஸ்ட்ரக்சர்ல இப்போ கால் எங்க போகுது, நம்மளோட அப்ளிகேஷனை விட்டு எந்த சர்வருக்கு போக சொன்னீங்களோ அந்த சர்வருக்கு போக போகுது. ஓகேவா? ரைட். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நான் தெரிஞ்சுக்கணும் என்னோட அஜாக்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத நான் என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்க முடியுமானா முடியும். தெரிஞ்சாதானே அந்த லோடர் லோட் பண்றதா டேட்டா காமிக்கதான் தெரியும். எது வரைக்கும் நம்ம லோடர் லோட் பண்ணணும்? 1 to 3 குள்ள இருந்துச்சுன்னா லோடர் லோட் பண்ணணும். 4 இருந்துச்சுன்னா லோடர் ஹைட் பண்ணிட்டு எதை காமிச்சிடணும், டேட்டா காமிச்சிடணும். ரைட்? ஓகே. ஸோ நான் எப்படி அதோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் XHTTP டாட் ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டேன் அப்படின்னா, ஓகே, நான் சொன்னேன்ல 0ல இருந்து 1 1 அதோட அது கரண்டா என்ன ஸ்டேட்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அஜாக்ஸோட ஸ்டேட் மாற மாற நீங்க இந்த ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும், எனக்கு கால் ஆகிட்டே இருக்கும். வேணா பாருங்க, உள்ள போயிட்டு ஒரு அலர்ட் போடுறேன், அலர்ட் போட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இப்போ நான் கர்சரை வெளியே எடுத்தாலே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆகிட போகுது, கால் ஆகிட போகுது. கால் ஆகிட்டு எனக்கு இந்த டெஸ்ட் எத்தனை டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. பேஜை போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஏதோ ஒரு நேம் என்டர் பண்ணிட்டு கர்சர் வெளியே எடுக்கிறேன், வந்துச்சு. ஓகே, மறுபடியும் கொடுக்குறேன், அகைன் என்ன வருது, டெஸ்ட் வருது. ஒரு டிலே கழிச்சு வருது பார்த்தீங்களா? மீனிங் என்ன, அதுக்கு அவ்வளோ டைம் என்ன பண்ணிக்கிறது, அது எடுத்துக்குது. மறுபடியும் ஒரு டெஸ்ட் வந்துச்சு, அடுத்து என்ன ஆச்சு, ஒரு டெஸ்ட் வந்துச்சு. அப்போ ஸ்டேட் மாற மாற என்ன ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கு. சரி, ஃபங்க்ஷன் கால் ஆகலாம், ஓகே தான். எனக்கு வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது இதுதான் இந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அல்ல இந்த ஆப்ஜெக்ட் நேம் XHTTP டாட் ரெடி ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கரண்டா அஜாக்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பாருங்க, அப்ப ஸ்டேட் மாற மாற எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும், கால் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கரண்டா அஜாக்ஸோட ஸ்டேட் என்னங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், நான் அலர்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நீங்க தான் சொல்லணும் இப்போ, ஓகே இது என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு நேம் என்டர் பண்ணிட்டு நான் கர்சர் வெளியே எடுக்கிறேன். 1 அப்படின்னா மீனிங் என்ன, ஒன்னு மீனிங் என்ன? காய்ஸ் ஆன்லைன் ஆன் பண்ணுங்க, சவுண்டே இல்லை, ஆன்சர் பண்ணுங்க.
ஸ்டேட் ஒன்றுலாம் மீனிங் என்ன? சர்வர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட், கனெக்ஷன் ஆயிடுச்சு. ப்ராசஸாக போனீங்கன்னா வரும் தான். ஓகேவா? ஸ்டேட் ஒன்று, அப்போ சர்வர் கனெக்ஷன் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து கொடுத்தேன் அப்படின்னா 1ல இருந்து என்ன மாறிடுச்சு? 2 அப்படின்னா மீனிங் என்ன? ரெக்வஸ்ட் ரிசீவ்ட். நீங்க அனுப்பிச்ச ரெக்வஸ்ட் என்ன ஆயிடுச்சு? அந்த பக்கம் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்தோம்னா 2ல இருந்து என்ன வருது? 3. என்ன மீனிங் என்ன? யுவர் ரெக்வஸ்ட் இன் ப்ராக்ரஸ். நீங்க கொடுத்த ரெக்வஸ்ட் பின்னாடி என்ன நடந்திருக்கு? நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன ஆயிடுச்சு? டேட்டா ரிசீவ்ட், ரெஸ்பான்ஸ் ரிசீவ்ட், ரெஸ்பான்ஸ் ரெடி. ஓகே, அப்ப எனக்கு எந்த ஸ்டேட்ல தான் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, எந்த ஸ்டேட்ல தான் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது? 4th ஸ்டேட்ல தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்ப நான் எந்த டைம்ல இந்த டிவை வந்து நான் பிளாக் பண்ணணும், which means ஷோ பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டேட்ல ஷோ பண்ணணும்? 4th ஸ்டேட். அதுல தானே ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்ப நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். என்ன அப்படின்னா, if xhtp டாட் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ரெடி ஸ்டேட் ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சுன்னா 4 இருந்துச்சுன்னா, ஓகேயா? நீங்க எல்ஸ்ல லோடர் போட்டு விட்டுருலாம். அதானே 4 தவிர மற்றது எல்லாமே என்ன? ப்ராக்ரஸ் தான். அப்ப அதுல என்ன பண்ணிடலாம்? லோடர் போட்டுடலாம். அப்ப உள்ளுக்குள்ள போகும்போது நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டிவை கண்டுபிடிச்சு இந்த டிஸ்பிளே நன்னா இருக்கிறத என்ன பண்ண போறோம்? பிளாக்கா மாத்த போறோம். எப்படி மாத்துவீங்க சொல்லுங்க? டாக்குமெண்ட் டாட் determined by id of minfo dot tail dot display equal to another block. ஓகே, சரி, div ஓபன் ஆயிடும். ஓகேவா? பட் இந்த இமேஜ்ல போயிட்டு அந்த போஸ்டர் என்ன பண்ணணும்? நம்ம செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போஸ்டர் நம்ம என்ன பண்ணணும்? வாங்கணும். அந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம வாங்கணும். நான் கொடுத்த இந்த ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சேம் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் தட்? XHTP. இந்த XML HTTP ரெக்வஸ்ட் எடுத்து எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? XHTP தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்ப இதுல போயிட்டு நான் ஒரு லாக் போட்டு காமிக்கிறேன். console.log XHTTP டாட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அது ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்போ ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சிட போகுது, ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துட போகுது. அதுக்கப்புறம் எடுத்து நீங்க எங்க டாம்ல ஷோ பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணிக்க போறீங்க? ஷோ பண்ணிக்க போறீங்க. பாருங்க, இப்போ வரைக்கும் நான் நம்ம கொடுத்த நேம் அனுப்பல, ஸ்டாட்டிக் என்ன நேம் தான் அனுப்பிச்சிருக்கேன்? தெரிங்கிற ஒரு நேம் தான் அனுப்பிச்சிருக்கேன். அப்ப நமக்கு எந்த மூவியோட ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்க போகுது? தெரி மூவியோட ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எடுத்து கன்சோல் டேப் ஓப்பன் பண்ணிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் எந்த மூவியை கொடுத்ததுனாலும் எனக்கு வரப்போறது தெரி மூவியோட ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும். ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? ரைட், சரி. இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க, இந்த ரெஸ்பான்ஸ் உள்ள இருக்கிற இந்த போஸ்டரை எடுத்து நான் இந்த இமேஜோட சோர்ஸ்ல என்ன பண்ணணும்? செட் பண்ணணும். செட் பண்ணுங்க, சொல்லுங்க. புரியுதா கொஸ்டின்? ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு இல்ல? வந்த ரெஸ்பான்ஸ்ல இருக்கிற இந்த போஸ்டர் எடுத்து இமேஜோட சோர்ஸ்ல என்ன பண்ணணும்? செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண வேண்டாமா? ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ வேர் m ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ m ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு xhtp டாட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். ஓகே, சொல்லுங்க. கைஸ் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்கப்பா. document dot get element. Document dot get element by yeah. Image. image dot so ss equal to m response dot பார்த்து சொல்லுங்க. m response dot post. சொல்லுங்க, பார்த்து என்ன அப்படி பார்த்தோம்ல, அப்படியே லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் சொன்னீங்கல்ல, லிஸ்ட் டாட் வின் டாட் டிஜிலாம் கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ இதை எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? எம் ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சொல்லுங்க. திஸ் ஈக்குவல் டு எம் ரெஸ்பான்ஸ். ஸோ சொல்லுங்க.
இப்ப சொல்லுங்க. M response dot poster. அவ்வளவுதான். ஒரே கீழே தானே இருக்கு. ஏதோ அரைக்குள்ளே ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கா? இல்ல திஸ் ஈக்குவல் டு என்ன? எம் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் என்னது? போஸ்டர். அதானே? சரி. ஸோ ஈக்குவல் டு என்னது? எம் ரெஸ்பான்ஸ் டாட் வாட் இஸ் த கீ? போஸ்டர். கரெக்டா தப்பா அது? கரெக்டா தப்பா? என்ன தப்பு? கரெக்டா தப்பா? எதுக்கு வேரியபிள்ஸ் கொஞ்சமா? ஸ்ட்ரிங்காவே இருக்கும் ஆப்ஜெக்ட்டா. என்ன பண்ணணும்? ஜேசன் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். நம்ம எப்படி நீங்க ஜேசான்ல இருந்து எப்படி ஜேசான் ஆப்ஜெக்ட் டாட் கீன்னு எடுப்பீங்க? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வந்த ஜேசான் டேட்டாவை நம்மளோட நேட்டிவ் டேட்டாவை என்ன பண்ணணும்? மாத்தணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எத்தனை டைம் பார்த்தோம். கரெக்டா சொன்னேன்ல? எப்பவுமே ஏபி உங்களுக்கு என்னதான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜேசான் டேட்டாவை தான் என்ன கொடுக்கும்? ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஜேசான் டேட்டா டாட் போஸ்ட்னு சொல்லி கொடுத்தா வேல்யூ வருமா? வராது. ஏன்னா பாக்குறதுக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கிற என்னது இது? ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, அப்ப இது என்ன மாத்தணும்? நம்ம ஆப்ஜெக்டா மாத்தி இந்த எம் ரெஸ்பான்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்க ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லிட்டு உங்களால எடுக்க முடியும். சரி, மாத்துங்க. சொல்லுங்க, எப்படி ஜேசன் டேட்டாவை ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா மாத்துவீங்க? வாட் இஸ் தி சின்டாக்ஸ்? சின்டாக்ஸ் என்ன? ஜேசன் டாட் பார்ஸ் உள்ளுக்குள்ள வந்த ஜேசான் டேட்டா. இப்போதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? எம் ரெஸ்பான்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களால எம் ரெஸ்பான்ஸ் டாட் போஸ்ட்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். ஓகே, பட் இப்போ வரைக்கும் ஸ்டாட்டிக்கான ஒரு மூவி தான் பாஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளோட மூவி நேம் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? எம் நேம்ல பேராமீட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த எம் நேம் நான் உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். ரைட்டா? ரைட். எப்படி பாஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்படி கொடுத்துடலாமா? இப்படி கொடுத்துடலாமா? கொடுக்க முடியாது. ஏன்னா கோட்ஸ்குள்ள இருக்கு. பேராமீட்டர் வேரியபிள் எதுக்குள்ள இருக்கக்கூடாது? கோட்ஸ்குள்ள இருக்கக்கூடாது. கோட்ஸ் அவுட்டு வெளியில எடுத்துட்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கான்கேட் க்ளோஸ் பண்ணணும். எங்க க்ளோஸ் பண்ணணும்? இந்த டி ஈக்குவல்ல க்ளோஸ் பண்ணணும். கரெக்டா? க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிளஸ் கொடுத்து எம் நேமை கண்டினியூ பண்றேன். மறுபடியும் இந்த எம் நேம் எங்க முடிஞ்சதோ அங்க ஒரு பிளஸ் கொடுத்து டபுள் கோட்ஸ் என்ன பண்றேன்? கண்டினியூ பண்றேன். இப்ப எம் நேம்ங்கிறது எங்க வந்துருச்சு? கோட்ஸ் வெளியில வந்துருச்சு. யூஆர்எல் என்ன பண்ணிட்டோம்? ப்ராப்பரா பண்ணியாச்சு, கன்கேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்க என்ன மூவி நேம் கொடுக்குறீங்களோ அந்த மூவி நேமோட ரெக்வஸ்ட் போயிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வரும். அது உங்களுக்கு இந்த எம் ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் ஆகி இந்த பிக்சர்ல உங்களுக்கு என்ன ஆக போகுது? மாறப்போகுது. ஓகே, பாருங்க. ஃபைல் போயிட்டு சேவால் போயிட்டு, பட் இப்போ நம்ம கொடுக்குற அந்த கால்க்கு எல்லாமே என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட் எதுவுமே என்ன ஆகக்கூடாது? நடக்கூடாது. நான் வேற மூவி நேம் கொடுத்துட்டு கர்சர் வெளியே எடுப்பேன். எனக்கு கீழே மாறிக்கிட்டே இருக்குமே தவிர பேஜ் என்ன ஆகாது? ரெஃப்ரெஷ் ஆகாது. ஓகே, இதை செக் பண்ணா எங்க செக் பண்றது அப்படின்னா, நெட்வொர்க் டேப் வைக்கும். போயிட்டு இப்போ நம்ம XML HTTP ரெக்வஸ்ட்ல தானே பண்ணிட்டு இருக்கிறோம். அதை மட்டும் ஃபில்டர் பண்றதுக்காக அதுக்கு மேல வந்து கர்சர் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்கேன். இப்போ கிளியர் பண்ணிட்டு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறேன். ஓகே, ஏதோ ஒரு மூவி நேம் மெர்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் கர்சரை வெளியில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெக்வஸ்ட் போயிட்டு என்ன வந்துருச்சு? ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? கீழே நீங்க பாத்துக்கலாம் இந்த ரெக்வஸ்ட் எப்படி போச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் என்னது? கெட். எங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கதான் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க. ஏன்னா நீங்க இந்த இடத்துல மூவி நேம் பாஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், மூவி நேம் போச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்ப இங்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு நம்ம அனுப்பிச்ச மூவி நேம் இந்த டி ஈக்குவல்ல போயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. போக இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் வருமா? நம்மளுக்கு வராது. ஸோ நீங்க அனுப்புற ஏபிஐ காலை வந்து டீபக் பண்ணி பார்க்கணும். எனக்கு எப்படி ரெக்வஸ்ட் போயிட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, என்ன மெத்தட்ல போச்சு, நான் பாஸ் பண்ண டேட்டெல்லாம் கரெக்டாக தான் போச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த நெட்வொர்க் டேப் போயிட்டு எதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க? ஃபெச் XHR அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் எல்லாமே இங்கே பார்த்துக்கிட முடியும். இந்த பேலோட் அப்படிங்கிறது நம்ம அனுப்பிச்ச டேட்டா.
இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம 2 டேட்டா அனுப்பிச்சிருக்கோம். ஒன்று என்ன, டீங்கிற கொரி பேராமீட்டர்ல மெர்சல்ங்கிற மூவி நேமும், ஏபிஐ கீங்கிற ஒரு கீல கொரி பேராமீட்டர்ல என்னோட ஏபிஐ கீ என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்ததுங்கிறத நீங்க இந்த ப்ரிவியூ அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ப்ரிவியூல போனீங்கன்னா அப்படியே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல காமிச்சிருப்பாங்க, விச் மீன்ஸ் ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும் வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ரெஸ்பான்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஏபிஐ கால் எல்லாமே டீபக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ போயிட்டு நான் வேற ஒரு நேம் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். எனக்கு பேஜ் ரீலோடே ஆகல, பட் என்ன வந்துருச்சு, மூவியோட போஸ்டர் மாறிக்கிட்டே இருக்கு. பட் ஒரு டைம் எடுக்குது இல்ல, ஒரு டைம் ஒரு 2 செகண்ட்ஸோ ஏதோ ஒரு செகண்ட்ஸ் எடுக்குது இல்லை, அது வரைக்கும் நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது ஒரு டவுட் வரும். சப்போஸ் இன்டர்நெட் வந்து ஸ்லோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது என்ன வரும், டவுட் வரும். அந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல ஒரு லோடர் ஆட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. லோடர்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, இது நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகே, கூகுளில் போய்க்கோங்க, லோடர் ஜிஃப் அப்படின்னு சொல்லி போட்டு தேடுங்க, நிறைய லோடர்ஸ் வரும். இமேஜஸ் போய்க்கோங்க. ஓகே, லோடர் ஜிஃப் அப்படின்னு சொல்லி போங்க. இங்க இருக்கிறது எல்லாமே லோடர் தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது கூட ஒரு லோடர் தான். ஒரு சின்ன லோடர் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ் ஸ்டேட் வந்து லெஸ் தென் 4 இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல லோடர் ஷோ பண்ணணும். எப்போ 4 வருதோ அப்போதான் என்ன வரணும், எனக்கு இமேஜ் வரணும். ரெண்டுமே வரக்கூடாது. ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னொரு மூவியை தேடுறேன் அப்படின்னா அந்த இமேஜும் இருந்து லோடர் வரக்கூடாது. அந்த இமேஜ் போயிட்டு தான் எனக்கு என்ன வரணும், லோடர் வரும். ஓகே, பெட்டர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இதை மாதிரியே இன்னொரு டி ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஐடி ஈக்குவல் டு லோடர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டாகவே இந்த இமேஜ் சோர்ஸில் ஜிஃப் வச்சுக்கோங்க. ஏன்னா பை டிஃபால்ட்டாக இதை வந்து நீங்கள் டிஸ்பிளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நன் தான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸ்டைலோட டிஸ்பிளே என்னவா தான் இருக்க போகுது, ரன்னாக தான் இருக்க போகுது. நீங்கள் ஜஸ்ட் இதை பிளாக் மட்டும் பண்ணி விட்டா போதும், அதில் இருக்கிற ஜிஃப் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை ஷோ பண்ணும்போது இதை ஷோ பண்ணியிருக்க கூடாது, இதை ஷோ பண்ணாத போது தான் இதை என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃபார்ம் ஹேண்டில் பண்ணீங்கல்ல, அதே கான்செப்ட் தான். ஓகேவா? சரி, ஸோ இது ஒன்று பண்ணிருங்க. இதுக்கப்புறம் எங்கிட்ட இன்னொரு ஏபிஐ ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அதே தான், கெட் ஏபிஐ தான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஜோக்ஸ் கால் ஏபிஐ. நீங்க ஒவ்வொரு டைம் இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது ஜோக்ஸ் வரும். இது ப்ரௌசர்ல வராது, பட் அஜாக்ஸ் கால் வழியா கொடுத்தீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டி வரும்போது அதே ஒரு ஜோக் கொடுக்கும். நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, பை டிஃபால்ட் அந்த இடத்துல ஒரு கெட் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு டைம் போயிட்டு கெட் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஏபிஐ கால் பண்ணி விடும்போது ஒரு ஜோக் ஒன்று வரும். அந்த ஜோக் எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணிருங்க, ஷோ பண்ணுங்க. இங்கிலீஷ்ல தான் வரும். ஓகேவா? இன்னொரு டைம் நான் கெட் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா மறுபடியும் ரெக்வஸ்ட் போயிட்டு அடுத்து வர ஜோக் என்ன பண்ணிருங்க, எடுத்து இந்த பக்கம் காமிச்சிருக்கேன். அப்படி ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணும்போது வர ஜோக் எடுத்து கீழே என்ன பண்ணிட்டே இருக்கணும், ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த இடத்துலயும் லோடர் இருக்கணும். ஒரு அடுத்த ஜோக் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோடர் வந்து தான் என்ன வரணும், ஜோக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் ஏபிஐ கால் போதும் அங்கெல்லாம் என்ன அப்ளை பண்ணணும், லோடர் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, பண்ணிடலாம் தானே? ஓகே, ரைட். இங்கே இந்த அஜாக்ஸ் கால் பண்ணுறதுக்கு ஒரு 10 லைனில் கோடு எழுதுறோம்ல, இந்த கோடை ஜாவாஸ்கிரிப்டை தவிர வேறு எங்கேயுமே நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஈவன் ஜேக்குரியா இருந்தால் கூட ஜேக்குரி டாட் அஜாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தடுக்குள்ள இந்த ரெண்டையும் நீங்கள் பாஸ் பண்ணி விட்டா போதும், இதையும் பாஸ் பண்ணிவிட்டா போதும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சிடும் பாருங்க. இதுக்கப்புறமா ஒரு லாக் ஒன்று எழுதுறேன், கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா நான் உள்ளுக்குள்ளேயும் ஒரு ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், லாக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட் லாகுங்கிறது வருமா, இல்லாட்டி டெஸ்ட் லாக் வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வருமா, சொல்லுங்க. புரியுதா கொஸ்டின் என்னன்ட்டு? ஃபங்க்ஷனுக்குள்ள 2 லாக் இருக்கு. ஒன்று என்னது ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட், இன்னொன்று என்னது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் லாக். இப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு மூவி நேம் வந்து நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு மூவி நேம் என்டர் பண்ண அப்படின்னா இந்த ஆர்டர் லாகோட ஆர்டர் எப்படி இருக்கும், ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டெஸ்ட் லாக் வருமா, டெஸ்ட் லாக் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வருமா, சொல்லுங்க.
கொஞ்சம் extra வந்து அது வந்துட்டு இதுனா எது? response தான் சார் first. ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் லாக். ஓகே, அதர் கைஸ் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் இல்லையே. டெஸ்ட் லாக் மட்டும்தான் வருமா? ஓகே, வேற சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கப்பா, நேரம் ஆகுது, ஆபீஸ் வர போகணும். என்ன இடத்துல வரும் லாக்கு? கண்டிஷன்ல இருக்கிறதுனால ஒரு வேலை லேட்டா வரும். நீங்க சொன்னது கண்டிஷன் செக் பண்ணிட்டு டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லாக் வரும் சார். டெஸ்ட் லாக் தான் சார் வரும் ஃபர்ஸ்ட். ஏன் எதுனால டெஸ்ட் லாக் ஃபர்ஸ்ட் வருது? ரெஸ்பான்ஸ் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, அஜாக்ஸ் போயிட்டு இது அசின்க்ரனஸ் கால் சார், அதனால ரெண்டு காலுமே ஒரே டயத்துல தான் இருக்கும். அசிங்னஸ் கால் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? இது ட்ரூ. ட்ரூன்னு மீனிங் என்ன? அசிங்னஸ் ட்ரூ. அசிங்னஸ் ட்ரூனா என்ன பண்ணாது? வெயிட் கீழே இருக்கிற கோடெல்லாம் பிளாக் பண்ணி வைக்காது. அசிங்னஸ்ங்கிறது என்னது? parallel execution and நான் பிளாக்கிங் IO. அப்போ கீழே எல்லாம் என்ன பண்ணாது? ஸ்டாப் பண்ணாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, டெஃபினட்டா இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் மாற தான் இது கால் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது ரெடி ஸ்டேட் வந்து 0ல தான் இருக்கும் டிஃபால்ட்டா. அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டுனா கால் ஆயிருக்கும். பட் ஃபோர்த் நான் மட்டும்தான் உள்ளுக்குள்ள வரும், வந்துட்டு உள்ள போகும். உள்ள போகும்போது நம்ம கெட் மெத்தட்ல இங்க போயிட்டு இங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க என்ன செட் பண்ணியிருக்கோம்? ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஒரு அசிங்கோஸ் கால். அப்போ கீழே உள்ளதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காது? அது பிளாக் பண்ணி வச்சிருக்காது. அப்போ எடுத்த உடனே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இமீடியட்டா என்ன வந்துடும்? டெஸ்ட் லாக் வந்துடும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டா மாற இதெல்லாம் மாறி 4ங்கிற ஸ்டேட் வரும்போது தான் எனக்கு இந்த பீஸா கூட என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிதானே? என்ன பாருங்க, போயிட்டு நான் லாக் எடுத்து வச்சிருக்கிறேன், பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சம்திங் ஏதோ ஒரு மூவி. ஸோ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இமிடியேட்டா என்ன வந்துருச்சு? டெஸ்ட் லாக். அதுக்கப்புறம் தான் என்ன வந்திருக்கு? எனக்கு லாகே கிடைச்சிருக்கு. பட் இதே இது நீங்க இந்த இடத்துல ட்ரூத் பதிலா இப்ப ஃபால்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப கால் எப்படி போகுது? சிங்க்ரோனஸா போகுது. அப்போ இதுக்கு அடுத்து இதெல்லாம் முடிஞ்சு ரெஸ்பான்ஸ் வந்தாதான் இந்த கூட என்ன ஆகும்? எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஆர்டர் எப்படி மாறிடும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்துட்டு தான் எனக்கு என்ன வரும்? மூவியே வரும், டெஸ்ட் லாகே வரும். ஓகே, ஸோ பாருங்க, போயிட்டு ஏதோ ஒரு மூவி பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 1 2 3 சொல்லி கொடுத்துட்டு கர்சர் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு? டெஸ்ட் லாக் வந்துச்சு. ஏன்னா கால் எப்படி மாற்றணும்? நம்ம சிங்க்ரோனஸா மாற்றணும். ஓகேவா? பட் இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சிம்டம்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது. புரியுதா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, அதான் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். சரியா? சரி, உங்களுக்கு 2 டாஸ்க் இருக்கு. ஒன்று என்னது? இதுல லோடர் காமிக்கணும், இன்னொன்று புதுசா ஒரு ஏபிஐ கால் பண்ணி விடணும். ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸ்ல சிஎஸ்எஸ் பற்றி ஒரு ஓவரியா பார்க்கணும். ஓகே, சரி, தேங்க்யூ. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். Thank you.